ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரைம் இன்வெஸ்டிகேஷன். நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் சுரேஷ் செல்வின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல கணவன் மனைவி 2 பேரும் ஒண்ணா வாழ்ந்துட்டு வராங்க. இந்த சுரேஷ்க்கு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஃபுல்லா கேட்டரிங் பிசினஸ். இந்த செல்வி பார்த்தோம் அப்படின்னா அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பார்த்துட்டு வராங்க. இந்த செல்விக்கு 43 வயசு ஆகுது. இவங்க 2 பேர்த்துக்கும் 2 குழந்தைங்க இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. இவங்க 2 பேர்த்துக்கும் மேரேஜ் லைஃப் கரெக்டா போகாததுனால ஏகப்பட்ட சண்டைகள் எல்லாம் வந்ததுனால இவங்க 2 பேரும் நாம இனிமேட்டு கொஞ்சம் பிரிஞ்சு வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. பிரிஞ்சு வாழலாம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் கணவரான சுரேஷ் என்ன சொல்லியிருக்காரு, நான் இதே வீட்ல வாழ்றேன், குழந்தைங்க எல்லாம் என் கூடயே இருக்கட்டும், நீ வேற வீட்ல வாழு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்களும் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறதுனால ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால ஆண்டிப்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சு அந்த ஆண்டிப்பட்டியிலேயே ஒரு ரெண்டர் ஹோம், அதாவது வாடகைக்கு வீடு எடுத்து தங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் தனியா வாழ ஆரம்பிச்சாலும் இவங்க போன்ல ஃப்ரீக்வெண்டா கான்டாக்ட்ல இருந்துகிட்டே தான் இருந்திருக்காங்க. செல்வியும் சுரேஷும் போன்ல பேசுவாங்க. செல்வி அடிக்கடி குழந்தைகளுக்கு எல்லாம் கால் பண்ணி போன்ல பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படி ஒரு நாள் நவம்பர் 24ஆம் தேதி 2021 வருடம் காலையில சுரேஷ் செல்விக்கு கால் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா செல்வி போன் எடுக்கவே இல்லை. சுரேஷ்க்கு நல்லாவே தெரியும் செல்விக்கு மார்னிங் ஷிஃப்ட் இல்ல, அதனால அவங்க கண்டிப்பா வீட்ல தான் இருப்பாங்கன்னு. இருந்தாலும் கால் பண்ண அவங்க எடுக்காத போது இவருக்கு கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு. நம்மளோட வைஃப் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனாலும் தனியா வாழ்ந்தாரும், தனியா இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்மளால கான்டாக்ட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆடிப்பட்டியில இருக்க தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் செல்விக்கு கால் பண்ண, என்னோட மனைவி எடுக்கவே மாட்டேங்கிறாங்க, நீ போய் ஒரு டைம் செக் பண்ணு, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஃப்ரெண்டும் ஆண்டிப்பட்டியில செல்வி வாழ்ந்துட்டு இருக்க வீட்டுக்கு போறாங்க. வீடு போனா வீடு டோட்டலா க்ளோஸ் ஆயிருக்கு. ஏகப்பட்ட டைம் காலிங் பெல் அடிக்கிறாங்க. அங்க இருந்து செல்வின்னு கத்துறாங்க. ஆனா செல்வி ரிப்ளைவே பண்ணல. அந்த வீட்டுக்கு சைடுல ஒரு ஜன்னல் இருக்கு. அந்த ஜன்னல் வழியா உள்ளார என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறாரு. லைட் ஃபேன் எல்லாமே போட்டிருக்கு. ஆனா செல்வி மட்டும் காணோம். உடனே இன்னும் நல்லா கத்துறாரு. ஆனா செல்வி வரவே இல்லை. அதனால திருப்பி சுரேஷ்க்கு கால் பண்ணி லைட் ஃபேன் எல்லாமே போட்டிருக்கு. ஆனா கதவு சாத்தி இருக்கு. நான் கத்துனேன் அப்படின்னாலும் யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு விஷயத்த கேட்ட உடனே சுரேஷ்க்கு இன்னமும் பயமாயிடுச்சு. உடனே நீ கதவு உடைச்சு உள்ளாரப்போ, என்ன ஆனாலும் பரவாயில்ல, செல்வி உள்ளாரதான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் எவ்வளவுதான் கால் பண்ணி அவங்க எடுக்கவும் இல்லை, வெளியே போன மாதிரி எது தெரியல. வீட்டுக்குள்ளார வேற லைட் ஃபேன் எல்லாமே போட்டுதான் இருக்கு அப்படின்னு சொல்றேன்னு சொன்ன உடனே அவரோட ஃப்ரெண்ட் கதை உடைச்சு உள்ளார போயிருக்காரு. கதை உடைச்சு உள்ளார போனதுக்கு அப்புறம் அவரு ஹால்ல பாக்குறதே ஒரு ஷாக்கிங்கான சம்பவம் தான். ஹால் ஃபுல்லா ஏகப்பட்ட இரத்த கரைகள் எல்லாமே இருக்கு. யாரையோ ஒருத்தவங்கள இரத்த கரையோட புடிச்சு இழுத்துக்கிட்டு போன மாதிரி ஒரு மார்க் இருக்கு. பேசிக்கா நம்ம ஏகப்பட்ட மூவிஸ்லாம் பார்த்திருப்போம். ஒருத்தவங்கள கொன்னதுக்கு அப்புறம் அவங்க உடம்புல இருந்து ஃபுல்லா ரத்தம் வரும். அவங்கள புடிச்சு இழுத்துட்டு போகும்போது தரையில ஃபுல்லா அந்த இரத்தத்தோட மார்க் அப்படியே ஆகும். அதே மாதிரியே தான் இருக்கு. சோ அவரோட ஃப்ரெண்டுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு, இங்க ஏதோ தப்பான விஷயம் நடந்திருக்கு, யாரையோ ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்கை பார்த்துக்கிட்டே போறாரு. அந்த மார்க் மட்டும் இல்லாம அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு ஹால்ல சாரி பாக்குறாரு, பிளவுஸ் பாக்குறாரு. சோ இது எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் இது கண்டிப்பா செல்வியோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நினைக்கிறாரு. அந்த ஒரு பிளட் மார்க் எப்படி போகுதோ அதே வழியா போறாரு. அது கரெக்டா அவங்களோட பூஜா ரூம்குள்ளார போயிருக்கு. அதாவது சாமியாருக்குள்ளார போயிருக்கு. அந்த ஒரு பூஜா ரூமை ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான திங் தான் பாங்குறாரு. அந்த இடத்துல செல்வி டோட்டலா ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குறாங்க. செல்வியோட உடம்புல எந்த துணியும் இல்லை. சோ இத பார்த்த உடனே சுரேஷ்க்கும் கால் பண்றாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கால் பண்றாரு. போலீஸும் சுரேஷும் அந்த வீட்டுக்கு ஒரே சமயத்துல வராங்க. போலீஸ் அவங்களோட என்கொயரிய ஸ்டார்ட்டும் பண்றாங்க. முதல் விஷயமா செல்வியோட பாடியை செக் பண்ணும்போது செல்வியோட பாடியில ஏகப்பட்ட கத்தி காயங்கள் எல்லாமே இருக்கு. கத்தி வச்சு ஏகப்பட்ட உடம்புல குத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வயிறுல ரொம்பவே டீப்பா குத்தி இருக்காங்க. சோ இதனாலதான் செல்வி இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்ததா செல்வியோட பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பிச்சு விடுறாங்க.
வீட்ல ஏதாச்சும் தடயங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரன்சிங் டீமையும் உள்ளார கொண்டுட்டு வராங்க. முதல் விஷயமா அவங்களுக்கு கிடைச்சது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல செல்வியோட உடம்புல ஏகப்பட்ட இடங்கள்ல காயமாயிருக்கு. முக்கியமா வயிறுல ஒரு கத்தி வச்சு ரொம்பவே ஆழமா குத்தி இருக்காங்க. சோ அதிலிருந்து தான் ஏகப்பட்ட இரத்தங்கள் எல்லாமே வெளியே போய் இதனால தான் செல்வி இறந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க கூட உடல் உறவு வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியுது. சோ இது மூலியமா போலீஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா கிளாரிஃபிகேஷன்லாம் கிடைக்குது. செல்வி இறந்திருக்காங்க, இறந்து போறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க கிட்ட உடல் உறவு வச்சிருந்திருக்காங்க. இது கண்டிப்பா ரேப் இல்ல. சோ மேபி அவங்களோட லவ்வரா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு ஹால்ல செல்வியோட சாரி கிடைச்சிருக்கு, பிளவுஸ் கிடைச்சிருக்கு, மற்ற உள்ளாடைகள் எல்லாமே கிடைச்சிருக்கு. முக்கியமா இந்த சாரிலையும் பிளவுஸ்லயும் ரத்தக்கரைகள் இருக்குதே தவிர அது கிழிஞ்சு போன மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. பேசிக்கா ஒருத்தர் கத்தி வச்சு குத்துறாரு அப்படின்னா மேல போட்டிருக்க துணி கண்டிப்பா கிழிஞ்சிருக்கணும். இதுல எதுவுமே கிழியவே இல்லை அப்படிங்கும்போது இவங்க இறந்து போகும்போதே ட்ரெஸ் இல்லாம தான் இருந்திருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க கத்தி எல்லாம் வச்சு குத்துறதுக்கு முன்னாடியே இந்த சாரி, பிளவுஸ் இது எல்லாமே கழட்டி இருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பா இது செல்வியோட லவ்வரா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு லவ்வர் வந்தாதான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியம் உண்டு. அவங்க 2 பேரும் சேர்ந்து உடலுறவு வச்சிருந்திருக்காங்கன்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வருது. ஸோ அப்படிங்கும்போது அப்ப சாரி, பிளவுஸ் எல்லாமே கழட்டி இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் கொலை நடந்திருக்கலாம். அதனால தான் இந்த சாரி பிளவுஸ்லாம் எதுவும் கிழியவே இல்லை அப்படின்னு சொல்லி போலீஸ் நினைக்கிறாங்க. அடுத்ததா பாரன்சிக் டீம் செல்வியோட வீடு எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் கிடைச்சது சில பிங்கர் பிரிண்ட்டும் பூட் பிரிண்ட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ இதுல யாரோ ஒருத்தவங்களதான் யாரு மர்டர் பண்ணியிருக்காரோ அவரது மேட்ச் ஆகும் அப்படின்னு பாரன்சிக் டீம் கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்ததா செல்வியோட மொபைல் போனும் வீட்லே தான் இருக்கு. முக்கியமா இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க முக்கியமான விஷயம் கண்டுபிடிக்கிறது. செல்வியோட வீட்ல 500க்கும் பக்கம் காண்டம்ஸ் இருக்கு. இந்த 500க்கும் பக்கம் காண்டம்ஸ்ல ஒரு 50 காண்டம்ஸ் பக்கம் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டாங்க. எல்லாமே ஆண்கள் போடுற காண்டம்ஸ். இதுல ஒரு 50க்கும் மேல காண்டம்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம ஒருத்தர் தான் நினைச்சிட்டு இருந்தோம். யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு, அவரு கொலை பண்ணியிருக்காரு, அவரை ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம்னு நினைச்சோம். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது செல்விக்கு ஏகப்பட்ட பேரோட கான்டாக்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இவங்கள யாரை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆனாங்க. அடுத்ததா செல்வியோட மொபைல் போன் எல்லாத்தையும் செக் பண்ணும்போது அந்த ஒரு மொபைல் போன்ல 300க்கும் மேற்பட்ட ஆண்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அவங்க கிட்ட ஃப்ரீகவெண்டா இவங்க கான்டாக்ட்ஸ் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த 300க்கும் மேற்பட்ட கான்டாக்ட்ஸ்ல பாதி பேர் ஒரு 150க்கும் மேற்பட்ட கான்டாக்ட்ஸ் கூட இவங்க ஒரு லவ்பிலான ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க. அவங்க எல்லாத்து கூடயும் இவங்க உடலுறவு வச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. வாட்ஸ்அப் எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஏகப்பட்ட ஆண்கள் ஆல்ரெடி இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஸ்டே பண்ணியிருக்காங்க, உடலுறவு எல்லாமே வச்சிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. ஸோ இத்தனை லிஸ்ட் இருக்கிற ஒரு ஆண்கள்ல எவன் கொலை பண்ணா அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ரொம்பவே குழம்பிட்டு தான் இருந்தாங்க. கடைசியா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இத்தனை கான்டாக்ட்ல யாருக்கிட்ட இவங்க அதிகமா பேசியிருக்காங்க, யாரு கூட ரொம்ப நாள் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்காங்க இப்படிங்கிறதெல்லாம் சில பேரா கண்டுபிடிச்சு கன்சாலிடேட் பண்ணி அவங்கள மட்டும் பிடிச்சாங்க. அவங்களெல்லாம் கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சு அவங்களோட பிங்கர் பிரிண்ட் எல்லாமே இந்த பாரன்சிக் டீம் கண்டுபிடிச்ச பிங்கர் பிரிண்டோட மேட்ச் ஆகுதான்னு பாக்குறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அது எதுவுமே மேட்ச் ஆகல. ஸோ அடுத்ததா போலீஸ் நமக்கு எந்த விதமான க்ளூவும் இல்லை, ஏகப்பட்ட பேரை கண்டுபிடிச்சோம், ஆனா யாருமே குற்றவாளி இல்லை, திருப்பி நம்ம முதல் பிளேஸ்க்கே வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க அடுத்ததா செல்வியோட கால் டீடைல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுவோம். கண்டிப்பா இந்த ஒரு கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஏகப்பட்ட கால்ஸ் பண்ணி இருக்கணும் அந்த ஒரு நபருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த ஒரு கொலை நடந்ததுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் அதிகமா கால் பண்ணியிருக்காங்களோ அவங்களையெல்லாம் கஸ்டடியில எடுக்கிறாங்க. அப்படி அவங்க கஸ்டடியில எடுத்தவர் தான் ராமச்சந்திர பிரபு. இந்த ராமச்சந்திர பிரபுவும் ஒரு நர்ஸா தான் வேலை பார்த்துட்டே இருக்காரு. தேனி மாவட்டத்துல கம்பம் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிடல்ல தான் இவர் நர்ஸா வேலை பார்த்துட்டே இருக்காரு. ஸோ அவர் 2021 வருடம் டிசம்பர் 9 கஸ்டடியில எடுக்கிறாங்க. கஸ்டடியில எடுத்து கரெக்டா 2021 வருடம் நவம்பர் 24 நீங்க எங்க இருந்தீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த ராமச்சந்திராவும் நான் அப்ப திருப்பூர்ல இருந்தேன்,
நான் வந்து ஒரு பிசினஸ் விஷயமா என்னோட வேலை விஷயமா நான் திருப்பூர் போயிருந்தேன். ஸோ நான் முழு நாள் அங்க தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எவிடன்ஸ் எல்லாத்தையும் போலீஸ்ட்ட காட்டுறாரு. அடுத்ததா செல்விய உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ அவர் வந்து எஸ் எனக்கு வந்து செல்விய தெரியும். நாங்க 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். நாங்க 2 பேரும் கொஞ்சம் மாதங்கள்லாம் வந்து வேலையும் பார்த்துருக்கோம் ஒட்டுக்கா. நாங்க 2 பேருமே நர்ஸ் அப்படிங்கிறதுனால இவங்க 2 பேர்த்துக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அப்பப்ப இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. மத்தபடி எனக்கும் செல்விக்கும் எந்த விதமான ரிலேஷன்ஷிப் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஸோ போலீஸும் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவரோட ஃபிங்கர் பிரிண்ட் ஃபுட் பிரிண்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு திருப்பி அடுத்த நாள் டிசம்பர் 10ஆம் தேதி நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும். நாங்க இன்னும் கொஞ்சம் செக்கில்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. அவரு போனதுக்கு அப்புறம் போலீஸ்க்கு இவரு மேல ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கு. இவரு ஏகப்பட்ட டைம் கால் பண்ணியிருக்காரு. ஒட்டுக்கா ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இவரும் நர்ஸ் தான். கண்டிப்பா தொடர்பு இல்லாமையா இருக்கும். கண்டிப்பா இவரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னாலும், அவங்க அந்த செல்வி கிட்ட இருக்க ஒரு கான்டாக்ட் லிஸ்ட், அங்க செல்வி கிட்ட இருக்க விஷயங்கள் எல்லாம் பார்த்தா, கண்டிப்பா இவங்களுக்குள்ளோட தொடர்பு இருக்கும். இவர் ஏதோ மறைக்கிறாரு அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு தெரியுது. அடுத்ததா இந்த ராமச்சந்திராவோட ஃபோன் நெட்வொர்க் அன்னைக்கு நவம்பர் 24ஆம் தேதி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திருக்காங்க. நவம்பர் 24ஆம் தேதி இந்த ராமச்சந்திராவோட நெட்வொர்க்கும் அந்த ஆண்டிப்பட்டியிலே தான் இருக்கு. சோ இந்த செல்வி இருந்த ஆண்டிப்பட்டியில இருந்த ஒரு ராமச்சந்திரன் எதுக்காக நான் திருப்பூர் போறேன்னு சொல்லணும். சோ கண்டிப்பா இவரு பொய் சொல்றாரு. இவருதான் கல்பரட் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கேத்த மாதிரியே இவரோட ஃபிங்கர் பிரிண்ட் ஃபுட் பிரிண்ட் எல்லாமே செல்வியோட வீட்ல கிடைச்சது மேட்ச் ஆயிருக்கு. டிசம்பர் 10ஆம் தேதி காலையிலேயே போலீஸ் வந்து ராமச்சந்திரா வீட்டுக்கு போயிடுறாங்க. ராமச்சந்திரா ஆனா அங்க இல்ல. அவங்களோட வைஃப் மட்டும்தான் இருக்காங்க. சோ அவங்களோட வைஃப் கிட்ட கேக்குறாங்க ராமச்சந்திரா எங்க அப்படின்னு. அவங்களோட வைஃப் என்ன சொல்றாங்க? போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னு சொல்லிட்டு தான் அவரு வீட்ல இருந்து கிளம்புனாரு. ஏன் இன்னும் போலீஸ் ஸ்டேஷன் வரலன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. உடனே போலீஸ் வந்து ஓகே ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரன்னு தான் சொல்லிட்டு கிளம்பி இருக்காரு. சோ நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மத்தியானம் வரைக்கும் வெயிட் பண்றாங்க. ஆனா மத்தியானத்துக்கு அப்புறம் ராமச்சந்திரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரல. உடனே போலீஸ் திருப்பி ராமச்சந்திரா வீட்டுக்கு போய் ராமச்சந்திராவோட மனைவி கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி என்கொயரி பண்றாங்க. ராமச்சந்திராவோட மனைவி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாது. இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உணர்ந்து முக்கியமான ஒரு விஷயத்த போலீஸ்ட்ட சொல்றாங்க. 2 நாளைக்கு முன்னாடி நீங்க ராமச்சந்திராவை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவர் வீட்டுக்கு வந்துட்டு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. எனக்கு 25 லட்சம் ரூபாய் ஒரு பாலிசி இருக்கு. சப்போஸ் நான் இறந்துட்டேன் அப்படின்னா அந்த 25 லட்சம் ரூபாய் எல்லாமே உனக்கு தான் வரும் அப்படிங்கறத சொன்னாரு. அது எதுக்கு சொன்னாரு அப்படிங்கிறது தெரியல. ஆனா இந்த மாதிரி நீங்க விஷயங்கள் எல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல ராமச்சந்திராவோட மொபைல் நெட்வொர்க் இப்போ எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அது உத்தமபாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு. அந்த ஒரு இடத்த நோக்கி போறாங்க. ராமச்சந்திராவோட மொபைலும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னா அங்க ராமச்சந்திரா ஆல்ரெடி இறந்து போய் தான் கிடக்குறாரு. அவரு பாய்சன் சாப்பிட்டு அங்கேயே சூசைடும் பண்ணிக்கிட்டாரு. சோ இது மூலியமா போலீஸ் என்ன கன்க்ளூட் பண்றாங்கன்னா இவர்தான் குற்றவாளி, இவர்தான் செல்வியை கொன்னிருப்பாரு அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்றாங்க. இவர் அரெஸ்ட் பண்ணிருவாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவர் தற்கொலையும் பண்ணியிருக்காரு. முக்கியமா இதுக்கு ஏத்த மாதிரி ஏகப்பட்ட எவிடன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த செல்வியோட வீட்டுக்கு வெளியில இருக்க ரோட்ல ஒரு சிசிடிவி கேமரா செக் பண்ணியிருக்காங்க. அந்த கேமரால நவம்பர் 23ஆம் தேதி சாயந்தரம் இந்த ராமச்சந்திரா செல்வியோட வீட்டுக்கு போயிருக்கிறது ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி 24ஆம் தேதி வரதும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. சோ நவம்பர் 23ஆம் தேதி இவரு செல்வியோட வீட்டுக்கு போயிருக்காரு. அங்க செல்வியோட உடலுறவு வச்சிருந்திருக்காரு. செல்விய கொன்னுட்டு கோல்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு பேக்கோட தான் வெளியே வராரு அப்படிங்கிறதும் அந்த சிசிடிவில தெரியுது. அந்த பேக் எடுத்துக்கிட்டு தான் பக்கத்துல இருக்க ஒரு கோல்டு லோன் கடைக்கு போய் அந்த ஒரு கோல்ட அவரு லோன் வச்சு காசும் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் போலீஸோட ரிப்போர்ட்ல என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, இந்த ராமச்சந்திராவுக்கும் செல்விக்கும் சீக்ரெட்டான ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரு ஏகப்பட்ட பணமும் கொடுத்திருக்காங்க, வாங்கியிருக்காங்க. இந்த செல்வி அப்படிங்கிறவங்க இந்த ராமச்சந்திராக்கு சில பணமெல்லாம் வந்து ஹெல்ப்புக்காக கொடுத்திருக்காங்க. அதை வந்து ராமச்சந்திரா திருப்பி தரல.
கரெக்டா நவம்பர் 23ஆம் தேதி எப்பயும் போல ராமச்சந்திரா போயிருக்காரு. அவங்களுக்குள்ளார எல்லா விஷயங்களையும் நடந்ததுக்கு அப்புறம் செல்வி இந்த மாதிரி பண விஷயங்கள் எல்லாம் பத்தி எப்ப திருப்பி தருவ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்க 2 பேருத்துக்குள்ளார அதனால ஏதோ ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு. அதனால ராமச்சந்திரன் கத்தி எடுத்து அவங்கள குத்தி கொன்னுட்டு பாடிய வந்து பூஜை ரூம்ல மறைச்சு வச்சுட்டு அவங்களோட கோல்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அதையும் லோன் வச்சு அதை காசாக்கிட்டாரு. கடைசியா இவரை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சதுனால இவரு தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு ரிப்போர்ட் எழுதியிருக்காங்க. இதுதான் செல்விக்கும் ராமச்சந்திராவுக்கும் நடந்த கொடுமையான விஷயம். இவங்க 2 பேர்த்துக்கும் நடந்த கொடுமையான விஷயம் அப்படின்னு சொல்றதை விட இந்த செல்வியோட குடும்பத்துக்கும் ராமச்சந்திராவோட குடும்பத்துக்கும் நடந்ததுதான் ரொம்ப கொடுமையான விஷயம். இப்போ செல்வியோட குழந்தைகள் எல்லாம் அம்மா இல்லாம இருக்காங்க. ராமச்சந்திராவோட குழந்தை எல்லாம் அப்பா இல்லாம இருக்காங்க. இவங்க 2 பேரும் செஞ்ச அந்த ஒரு தப்பான காரியத்தினால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பாருங்க. எல்லா இடத்துலயும் சொல்ற மாதிரி தான். எங்கெங்கெல்லாம் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்குதோ அங்கங்கெல்லாம் அது முடியற இடம் ஒரு கொலை, ஒரு கிரைமா தான் இருக்கு. அதேதான் இங்கேயும் நடந்திருக்கு. இந்த இடத்துல இந்த ராமச்சந்திரா அப்படிங்கிறவர் இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் செல்வியை யாரோ ஒருத்தவங்க கொன்றுப்பாங்க. அந்த லெவலுக்கு தான் செல்வி இருக்காங்க. இத்தனை நபர்கள் கூட அவங்க வந்து இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் அப்படிங்கிறது என்ன ஒரு அவசியம் இருக்கு? யாரா இருந்தாலும் சரி, வீட்ல இருக்க ஒரு அன்பை விட்டுட்டு வெளியில இருக்க ஒரு சாக்கடையில வந்து காமத்தை தேடி போனா அவங்க எல்லாத்துக்கும் இதே தான் முடிவு அப்படிங்கிறதுல இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் நண்பர்களே, தன்னோட மனைவி கிட்ட உண்மையா இருந்து, தன்னோட கணவர்கிட்ட உண்மையா இருந்து, தன்னோட வீட்ல கிடைக்கிற அன்பை வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. விழிப்புணர்வாக இருக்கட்டும்.